உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். ராமலிங்க வள்ளல் பெருமானாரிடம் முதன்மை சீடராக இணைந்த தொழுவூர் வேலாயுதம் முதலியார் என்று அழைக்கப்படக்கூடிய தொழுவூர் வேலாயுதனார், அவர் தம்முடைய கையெழுத்தை தோ வேலன் என்றுதான் இட்டிருக்கிறார். தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள் சென்னையினுடைய கல்லூரியில் தமிழ் துறையில் ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். வள்ளல் பெருமானார்கிட்ட இவர் சீடராக சேரும்போது வள்ளல் பெருமானாருக்கு 26 வயது, தொழுவூர் வேலாயுதனாருக்கு 17 வயது. இது நடைபெற்றது 1849ஆம் ஆண்டு. அப்பொழுது சீடராக சேர்ந்துட்டார் வள்ளல் பெருமானார்கிட்ட. இருந்தாலும் கூட வள்ளல் பெருமானாருடைய திறன் எப்படிப்பட்டது, அவர் உண்மையிலேயே ஒரு ஞானிதானா, ஞானப்பாதையில் இருக்கிறாரா என்கிற ஐயமெல்லாம் அவருக்கு இருந்தது. நம்ம கல்லூரியெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்கிறோம். இவர் என்ன ஒரு கல்விக்கூடத்துக்கே போகாதவர், பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர், இவர் எப்படிப்பட்ட ஒரு அறிவுடையவர் அப்படின்னு சோதிக்க விரும்புகிறார். இதற்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, ஓலைகளை எடுத்து அதில் ஒரு 100 பாடல்களை பழம் பாடல்கள் போல, சங்க தமிழ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சங்க பாடல்கள்னு, அப்படிப்பட்ட தொல்தமிழ் இலக்கியத்தில் ஒரு 100 பாடல்களை எழுதி கொண்டு போய் வள்ளல் பெருமானார்கிட்ட காமிக்கிறார். ஐயா, இந்த ஓலைச்சுவடி கிடைச்சது, இந்த பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறார். வள்ளல் பெருமானார் புன்னகைத்த முகத்தோடு அவற்றை வாங்கி வாசித்து விட்டு, இது தொல்தமிழ் பாடல்கள் அல்ல, அதாவது சங்க பாடல்கள் அல்ல, தொல்தமிழ் சங்க பாடல்களில் இவ்வளவு குற்றங்கள் இருக்காது, யாரோ பாடல் புனைய தெரியாதவர்கள் எழுதியது அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடி திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டார். இதையடுத்து அவரால் வியப்பும் ஆச்சரியம் அதிர்ச்சியும் தாங்க முடியாத தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவங்க வள்ளல் பெருமானார்கிட்ட உண்மையை சொல்லி, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐயம் இருந்தது, அதனால தான் இப்படி நான் எழுதி கொடுத்தேன் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆக ஓதாமல் உணர்ந்த ஒரு பெரும் ஞானியாக வள்ளல் பெருமானார் இருக்காங்க. தமிழ் என்கிற இந்த 3 எழுத்திற்கு வள்ளல் பெருமானார் கொடுத்த விளக்கம் இதுவரையிலும் பிறர் யாரும் கொடுக்காத மிக எளிமையான, மிக ஆழமான விளக்கம். வடமொழியின் போல ஆடம்பரங்களையும் அதே போல அலங்காரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய வடமொழி மீது எமக்கு பற்றி ஏற்படாமல், இனிமையான தென்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி மீது எனக்கு பற்று ஏற்படவும், தமிழ் பேச தெரிந்தவனாக என்னை பிறக்க வைத்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளக்கூடியவர் வள்ளல் பெருமானார். ஏனென்றால் தமிழ் ஒன்று மட்டும்தான் சிவ அனுபூதியை அடைய செய்யக்கூடிய ஒலி என்று வள்ளல் பெருமானார் தெள்ளத் தெளிவாக உறுதிபட தெரிவிக்கிறாங்க. வேறு எந்த மொழியின் மூலமாகவும் சிவ அனுபூதியை நீங்கள் பெற முடியாது. சிவ என்றால் இந்த இடத்துல நீங்கள் மதக்கடவுள், சமய கடவுள் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. எப்படி கிறிஸ்தவர்கள் கர்த்தர் என்று இறைவரை அழைக்கிறார்களோ, எப்படி இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று இறைவரை அழைக்கிறார்களோ, எப்படி ஆங்கிலேயர்கள் காட் என்று இறைவரை அழைக்கிறார்களோ, அப்படி தமிழில் சிவா என்றால், சிவம் என்றால் அது இறைப்பொருள், இறை அணு என்று பெயர். எனவே சிவா என்கிற மதக்கடவுளோடு, சிவன் என்கிற மதக்கடவுளோடு, சமய கடவுளோடு வள்ளல் பெருமானார் கூறக்கூடிய இந்த சிவா என்கிற சொல்லை நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. வள்ளல் பெருமானார் மட்டும்தான், நம்மெல்லாம் சிவனுக்கு மனைவி பார்வதி அப்படின்னு பின்னாடி கதை கட்டி விட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே வள்ளல் பெருமானார் ஒருவர் தான் மிக அழகாக சிவம் என்கிற சொல் ஆண்பாலாகவும், அதற்கு பெண்பால் சிவை என்று மிக அழகான தமிழை குறிப்பிடுறாங்க. வள்ளல் பெருமானாருடைய தமிழ் போல உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. முருகப்பெருமானுக்கு அடுத்து தமிழ் என்றால் அது வள்ளல் பெருமானார் தான். அதிலும் முருகப்பெருமான் பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடினமான சொற்களை கொண்டு இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமானாருடைய தமிழ் சொற்கள் தேன் அருவி போல அடுத்தடுத்து ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு சொல்லும் தமிழில் இவ்வளவு அழகான சொற்கள் இருக்கின்றனவா, தமிழில் இவ்வளவு அழகான எழுத்துக்கள் இருக்கின்றனவா என்று நம்மை வியப்பின் உச்சத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடியது வள்ளல் பெருமானாருடைய எழுத்தும் பேச்சும் உரைகளும். வள்ளல் பெருமானாருடைய உரைநடை என்பதுதான் தமிழ் சமூகத்தினுடைய பிற்காலத்திய 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, நமக்கு இன்றிலிருந்து 150 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழில் உரைநடையை தெள்ளத் தெளிவாக, நேர்த்தியாக, எளிமையாக, அனைவருக்கும் புரியும் வகையில் ஒரு வரைமுறையை உருவாக்கியவர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான். தமிழுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய அரும் தொண்டு என்பதை விட தமிழே அவர்தான் தமிழ் என்று நாம் உறுதிபட சொல்லலாம்.
ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ் கடவுள் முருகன், அடுத்தது தமிழ் மெய்ஞானி ராமலிங்க வள்ளல் பெருமானார். 2 பேருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். இது பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்து காணொளிகளை பார்க்கலாம். ஸோ தமிழ் மீது அளவு கடந்த பற்று கொண்ட தமிழர் மெய்யியலை உலகத்தின் மிகச்சிறந்த மெய்யியலாக முன்வைத்தவர் ராமலிங்க வள்ளல் பெருமானார். குறிப்பாக தமிழருடைய அறமான யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதே போல வந்து உயிர்மனேயும் என்பதெல்லாம் தமிழருடைய அறமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே சென்று வள்ளல் பெருமானார் ஆன்மநேயத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புத்தர், திருவள்ளுவர், அடுத்தது வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானார் இவர்களெல்லாம் நீங்கள் ஆய்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்குது. புத்தருக்கு அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக அவர் புத்தர் சன்னியாசி ஆனது, அந்த ஞானி ஆனதற்கு அடிப்படையே நீங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து இந்த மூப்பு, பிணி, மரணம் இதுதான் அவருடைய அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுதான் அவருக்கு ஒரு பேரெதிர்ச்சியாக ஆகி அதை தேடி தான் புறப்படுறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சித்தார்த்தர் என்கிற அந்த இளைய குழந்தையிலிருந்து பிறந்த அவரை வெளி உலகமே தெரியாமல் 16-17 வயதிற்கு மேல் எந்த ஒரு ஆண் பெண் மக்களையும் உலகத்தில் காட்டாமல் எப்பொழுதுமே இளமை ததும்ப தாய் தந்தையரை தவிர தங்களை தவிர யாரையுமே வயதானவர்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு அந்த இளம் சித்தார்த்தருக்கு தெரியப்படுத்தப்படவே இல்லை அவருடைய தாய் தந்தை. அதே போல் அரண்மனையை விட்டு அவர் வெளியே சென்றதே இல்லை. ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு அழகான அரண்மனை, எப்பொழுதுமே ஒரு சொர்க்கலோகத்தில் மிதந்து கொண்டிருப்பதைப் போல சித்தார்த்தர் வைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுதுதான் அவருக்குள் ஒரு உந்துதல் வருகிறது. ஏதோ ஒன்று நம் கண்களிலிருந்து, நம்முடைய உணர்வுகளிலிருந்து, நம்முடைய அறிவிலிருந்து மறைக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறார். அப்படி ஒரு முறை வந்து அந்த அரண்மனையினுடைய மதில் சுவரை எட்டி பார்க்கும் பொழுதுதான் வெளி உலகம் மிகவும் கொடூரமாக இருந்தது. நரை, பிணி, மூப்பு, சாவு என்று வறுமையின் பிடியில் இருந்ததை பார்த்துதான் அவர் தான் பெற்ற அழகான குழந்தையும் அழகான மனைவியும் இரவில் விட்டுவிட்டு இதை தேடச் செல்கிறார். இப்படிப்பட்ட சுகபோகங்களை துறக்கக்கூடிய அளவிற்கு புத்தர் பெருமானை வந்து உந்தி தள்ளியது வந்து பார்த்திங்கன்னா இந்த நரை, திரை, அதே போல் பிணி, மூப்பு, சாவு என்கிற இவைதான். இது புத்தருக்கு பின்னாடி தோன்றிய ஞானோதயம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நரை, அதே போல் வந்து மூப்பு, பிணி, சாவு இவற்றை வெல்வதற்கான அத்தனை ரகசியங்களையும் ஆய்ந்தறிந்து இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள் நமது தமிழ் சித்தர் பெருமக்கள். அவர்களெல்லாம் சற்று கடினமாக கூட சொல்லியிருப்பாங்க, நமக்கு புரியாத வகையில். ரெண்டாவது வந்து அவர்கள் சொன்ன வழிபாடுகள் அவருடைய சீடர்களுக்கு வந்து அது அன்று வந்து நேரடியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர்கள் பாடல்களை பரிபாசையில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கு வந்து தெரியும் நம் தமிழ் சமூகத்தின் மீது நடைபெற்ற தாக்குதல்கள், பிறமொழியாளர்களுடைய படையெடுப்புகள், சுரண்டல்கள் இவையெல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அவற்றிலிருந்தெல்லாம் நம்ம விலக்கி வைத்து விட்டனன்னு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் 1823ஆம் ஆண்டு 1900 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளல் பெருமானார் தோன்றி அத்தனையுமே மீட்டு நமக்கு எளிய தமிழில் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த மிக முக்கியமான வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையினுடைய அவருடைய பணியே வந்து பார்த்திங்கன்னா சாகா கல்வி, சாகா கலை, இம்மார்டலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சித்தர் பெருமக்களும் புத்தருக்கெல்லாம் உலகத்தில் தோன்றியது இந்த நரை, மூப்பு, பிணி, சாவு இவற்றை தவிர்ப்பது எப்படி, ஓவர் கம் பண்ணி வர்றது என்ன அப்படிங்கிற தேடலில் தான் அவங்க இறங்குறாங்க. வள்ளல் பெருமானார் அதற்கு வந்து முழுமையான ஒரு வந்து வரைமுறையை, முழுமையான வழிமுறையை, முழுமையான இலக்கணத்தை, முழுமையான இலக்கியத்தை அவர் வந்து இந்த சாகா கல்விக்கும் சாகா கலைக்கும் ஒரு முழுமை வடிவம் கொடுத்தவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார். எனவே ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஏதோ சாமியார் போலவும், அது ஏதோ மடம் போலவும், அது ஏதோ ஆலயம் போலவும் எண்ணிக்கொண்டிருப்பதை விட முட்டாள்தனமான, மூடத்தனமான, அற்பத்தனமான ஒரு எண்ணம் வந்து ஒரு மனிதருக்கு தோன்றவே கூடாது. அவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு நியூராலஜிஸ்ட்னு சொல்லலாம், ஒரு வந்து சைக்கியாலஜிஸ்ட்னு சொல்லலாம். இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த மனித குலத்தில் இப்படி ஒரு பேரறிஞரை நாம் சற்றும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார். அவர் அந்த வள்ளல் பெருமானார் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இந்த மரணத்தை தவிர்ப்பது எப்படி, இந்த இளமையை வந்து தற்காத்து கொள்வது எப்படி, இந்த உடலை பேணி பாதுகாப்பது எப்படி, நோயற்று வாழ்வது எப்படி, அதெல்லாம் தாண்டி வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது எப்படி என்கிற ஆய்வு தான் அவருடைய 51 ஆண்டு கால அவருடைய ஒட்டுமொத்தமாக நம் கண்முன்னே காட்சியளித்த காலத்தில் அவர் செய்த அந்த அரும்பெரும் ஆய்வுகள். அந்த ஆய்வுகளின் முடிவாக இந்த உலகத்திற்கு அவர் அளித்த சாகா கல்வி, சாகா கலை. ஆக இப்படிப்பட்ட ஒரு பெருமானார் உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு, தமிழ் வெங்கையா குறிப்பிட்டதை போல
எங்குமே இல்லாத அளவிற்கு 100 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு வெட்ட வெளியில் ஒரு பெருவெளியாக ஒன்றை உருவாக்கி அதில் ஒரு தருமச்சாலை மற்றும் ஞானசபையை மட்டும் கட்டி வைத்து அனைத்து இடங்களையும் வெற்றிடமாக விட்டு வைத்து அதை பெருவெளி என்று சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் அருட்பெருவெளி தலத்தெழும் சுடரே அப்படின்னு வள்ளல் பெருமானார் பாடலில் பாடுறாங்க. இதைவிட ஒரு தாம் உருவாக்கிய ஒரு அமைப்பிற்கு தமது கையால் எழுதப்பட்ட பாடல் மூலமாக இவ்வளவு ஆழ்ந்த அழகான விளக்கத்தை வேறு எந்த ஒரு ஞானியருமே இவ்வளவு எளிமையாக சொன்னாங்களா அப்படின்னா இல்லை. அது அழகாக சொல்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் ஒளிபெற விளங்கும் தனி அருட்பெருவெளி தலம் அதில் எழுந்த சுடரே அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? அந்த ஞானசபையை வள்ளல் பெருமானார் அந்த 70 ஏக்கரில் கொண்டு போய் தெற்கு புறமாக கட்டி வச்சிருக்காரு என்று பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருவரும் கற்பனையில் அதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையிலேயே அதை கட்டியதற்கு அதில் 2 விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அது தெற்கு தான் தலை என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. வடக்கு பகுதி கால் பகுதி. அவர் சொன்னது இந்த நம் கண்முன்னே இருக்கக்கூடிய மனைப்பகுதிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பூமிக்கே தெற்கு தான் தலை, வடக்கு வாசல் என்று அழகாக ஒரு விஞ்ஞான அறிவியல் புவியியல் விளக்கத்தை நமக்கு தர்றாங்க. அதன் காரணமாகத்தான் அவர் தெற்கே தலை இருப்பதை போல இந்த தலைப்பகுதியாக அந்த 70 ஏக்கர் என்கிற உடல் பகுதியில் தலைப்பகுதியாக அந்த இடத்துல ஞானசபையை நிறுவுறாங்க. சரி, அது ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்துல நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தன்று நாம் வடக்கு நோக்கி ஞானசபையை நோக்கி நின்று வழிபாடு செய்யும் போது சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது ஞானசபையிலிருந்து நம்ம கண்ணை இப்படி கொஞ்சம் திருப்பி பார்த்தாலும் கூட, வலக்கண்ணை திருப்பி பார்த்தா நமக்கு சூரியன் காலையில் தெரியும், இடக்கண்ணை திருப்பி பார்க்கும்போது சந்திரன் தெரியும். சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் அருட்பெருவெளி தலம். அருட்பெருவெளி தலம்னா அந்த ஞானசபையும் ஒட்டுமொத்தமான பெருவெளி என்றால் அந்த 70 ஏக்கர் நிலமும் கிட்டத்தட்ட 106 ஏக்கர் நிலம் அப்போ இருந்தது. பின்னாடி சாலையெல்லாம் போட்டதுனால துண்டிக்கப்பட்டு இப்போ 71 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 71 ஏக்கரையும் தான் பெருவெளி தலம் அப்படிங்கிறாங்க. சூரிய சந்திரர் ஒளிபெற விளங்கும் தனினா யுனிக், தனித்த அருட்பெருவெளி, அருள் கலந்த பெருவெளி தலம். அந்த தலம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தலம்னா ஞானசபையை மட்டுமே இல்லை, பெருவெளித்தலம்னே அழகான சொற்களை அவ்வளவு அழகாக வள்ளல் பெருமானார் பயன்படுத்துகிறாங்க. ஆக அந்த பெருவெளித்தலம் என்பது முழுக்க முழுக்க அந்த 71 ஏக்கர் காலி இடம் என்று இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே இணைந்தது தான் பெருவெளித்தலம். இந்த பெருவெளித்தலத்தில் எழுந்த சுடரே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்கிறாங்க. ஆக சுடர் அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. பல பேர் நமக்கு மிக தவறான கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமானார் தைப்பூசத்தை முன்னிலைப்படுத்தவில்லை என்று மிக பிழையான ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. முதலாக ஞானசபையை கட்டி முதலாக இந்த அருட்சோதி தரிசனம் வள்ளல் பெருமானார் தாம் முன்னின்று நடத்திய அந்த முதல் அருட்ஜோதி தரிசனம் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்று தான் நடைபெற்றது. அதே போல் வள்ளல் பெருமானார் இறுதியாக மேட்டுக்குப்பத்தில் அந்த அறைக்குள் சென்று திருக்காப்பிட்டு கொண்ட அந்த நாளும் தைப்பூச நாள் தான். எனவே தைப்பூசம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சூரிய சந்திர ஒளிபெற விளங்கும் தனி பெருவெளி தலத்தெழும் சுடரே என்கிற பாடலை பாடி அந்த ஞானசபையும் பெருவெளி தலத்தையுமே அமைத்தது தைப்பூசத்தினுடைய அடிப்படையில் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் போலவும் பாடல்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் வெறும் சொற்பொழிவை மட்டுமே அலங்கார வார்த்தைகளை கொண்டு வள்ளல் பெருமானுடைய தமிழையும் வள்ளல் பெருமானுடைய வரலாறு மட்டுமே அவர்கள் மேடைகளில் பேசி கொண்டிருக்கக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானுடைய இந்த மெய்யியல் விளக்கத்தை விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் அதற்குள் ஆழமாக செல்ல தெரியவில்லையா அல்ல செல்ல முடியவில்லையா என்று தெரியவில்லை. ஆனால் வள்ளல் பெருமானார் தெள்ளத் தெளிவாக மிக நேர்த்தியாக அவர் இந்த அறிவியல் புவியியல் அடிப்படையில் வானியல் அடிப்படையில் தான் அந்த பெருவெளி தலத்தை அமைத்திருக்கிறார். எனவே பெருவெளி தலம் என்பது அது காலி இடம் அல்ல. இப்பொழுது தோன்றாங்க பார்த்தீங்களா, அது பெருவெளி தலம் என்று சொல்வதை விட அது ஒட்டுமொத்தமாக உடலினுடைய பாகத்தில் இவர்கள் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது. எனவே அந்த குழி தோண்டுகிற பணியை உடனடியாக இவர்கள் நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்தாவிட்டால் அதனுடைய விளைவுகளை இவர் சந்திக்க வேண்டும். ஏனென்றால் அது உடலின் மீது இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய குழி, உடலின் மீது அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய காயம், உடலின் மீது அவர்கள் செய்யக்கூடிய வன்முறை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் நம்ம ரொம்ப பக்குவமாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பிழைகளை செய்யாதீங்க, தவறுகளை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம அரசுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அரசுக்கும் புரியவில்லை, அந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கும் புரியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு
கோவில்களை நிர்வாகம் செய்துதான் பழக்கம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானாரும் உருவாக்கிய இந்த சத்திய ஞான சபை என்று சொல்லக்கூடிய ஞானத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாத ஞான சூனியங்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஞான சூனியங்களுக்கு நாம் சொல்கிறோம், அவர்களுக்கு உணரவில்லை. போராட்டம் செய்கிறோம், அவர்களால் உணர இயலவில்லை. ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், அவர்களால் உணர இயலவில்லை. தற்பொழுது நீதிமன்றத்திற்கு வழக்கப் போயிருக்கிறது. இப்பொழுதும் அவர்கள் உணர்கிறார்களா என்று தெரியவில்லை. அவ்வாறு நாம் மனித தரத்தில் நம்மால் உணர்த்த இயலாவிட்டால் இறை அருள் தரத்தில் அவர்களுக்கு உணர்த்தப்படும். அப்பொழுது அந்த உணர்தல் என்பது மிகவும் வலிமிகுந்ததாக இருக்கும். இதை மட்டும் நாம் உறுதியாக சொல்கிறோம். இது எச்சரிக்கையாகவும் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.